அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். விசுவாவசு வருடம் ஆவணி மாதம் 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை தேய்பிறை 19/8/2025 ஏகாதசி திதி பிற்பகல் 3:33 வரை. அதன் பிறகு துவாதசி திதி மேல்நோக்குள்ள திருவாதிரை நட்சத்திரம் பின்னிரவு 1:07 வரை. அதன் பிறகு சமநோக்குள்ள புனர்பூசம் நட்சத்திரம் மந்த யோகம் பின்னிரவு 1:07 வரை. அதன் பிறகு சித்த யோகம். நல்ல நேரம் காலை 8 மணியிலிருந்து 9 மணி வரை, நண்பகல் 12 மணியிலிருந்து மதியம் 1 மணி வரை மற்றும் இரவு 7 மணியிலிருந்து 8 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை சிம்ம லக்னம். லக்னத்திலேயே சூரியனும் கேதுவும், கன்னியில் செவ்வாய், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி பகவான் வக்ரமாக, மிதுனத்தில் குரு பகவானுடன் சந்திரனும் சுக்கிரனும், கடகத்தில் புதன். இன்று என்ன செய்யலாம்? கடன் தீர்க்க, சிவபூஜை செய்ய, போட்டிகள் விவாதங்களில் கலந்து கொள்ள, வழக்கு தொடர, மூலிகை பறிக்க, நடனம் கற்றுக்கொள்ள நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, மூங்கிலாக இருப்பவர்களை புல்லாங்குழலாக மாற்றக்கூடியவை புத்தகங்கள் தான். ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் படிக்கிறதுல ரொம்ப ஆசைப்படுவீங்க. புத்தகங்களை படிப்பதோடு மட்டுமல்லாமல் அதிகப்படியான புத்தகங்களை படித்த அறிவு ஜீவிகள் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களையும் நீங்கள் படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. அவங்க சொல்கிறதெல்லாம் நீங்கள் எப்பொழுதும் கேட்டுப்பீங்க. கற்றிலனும் கேட்டல் நன்று அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு இல்லைங்களா, அதனால தாங்க புத்தகங்கள் படிப்பதோடு மட்டுமல்லாமல் அறிவாளிகள் சொல்லக்கூடிய வார்த்தைகளையும் ஆழமாக உள்வாங்கி கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை சீர்படுத்தி கொள்ளக்கூடிய செம்மல்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு தைரியமான நாளாக இருக்குதுங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பீங்க. செல்வாக்கு அதிகரிக்கும். சொன்ன சொல்ல காப்பாற்றுவீங்க. வீடு கட்டுற வேலையில் பரபரப்பாக இருந்துருக்கீங்க. நவீனமாக கட்டணும், இதுவரைக்கும் யாரும் சொல்ல முடியாத சில விஷயங்கள் அந்த வீட்டில் இருக்கணும், பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்கணும்னு யோசித்து கொண்டே இருப்பீங்க. எதை செய்தாலும் வித்தியாசமாக செய்கிறது தானே உங்கள் வேலை. இன்றைக்கும் அதற்கான வேலையில் நீங்கள் இறங்குவீங்க. அதே மாதிரி விஐபிகளும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. சூரியன் பலமாக உட்கார்ந்து இருக்கிறதுனால அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வழக்குகள் எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் சாதகமாக முடியும். வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. நல்ல லாபம் எல்லாமே கிடைக்குங்க. உத்தியோகத்தில் கூட இன்னைக்கு உங்கள் கை தாங்க ஓங்கி இருக்குங்க. சந்திரன் பலமாக உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால சமயோஜித புத்தியால் இன்னைக்கு ஜெயிச்சு காட்டுவீங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் நினச்சது நிறைவேறுங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நீங்கள் நிறைவேற்றிட்டு வருவீங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டு. பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டுங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்குது. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே இன்னைக்கு துலங்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி பொங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே, வயிற்றில் சுமந்த தாயையும் தோளில் சுமந்த தந்தையையும் மனதில் சுமந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், தாயில் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லைன்னு எங்கே இருந்தாலும் பெற்றவங்களுடைய நலனுக்காக
யோசித்து கொண்டிருக்கிறவங்க, பெற்றவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு நல்ல மனசோட உதவி கொண்டிருப்பவர்கள் எல்லாமே நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. சாதுரியமான பேச்சால் இன்றைக்கி நீங்கள் சாதிச்சு காட்டுவீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. பணவரவும் திருப்திகரமாக இருக்குங்க. அதே மாதிரி இன்றைய தினத்தில் குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டு. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டுங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சூரியனும் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலையில் எதுவாக இருந்தாலும் சாதகமாக முடியும். அரசு அதிகாரிகளை பார்க்குறது, வீடு கட்டுறதுக்கு பிளான் அப்ரூவல் வாங்கிறது எல்லாமே சரியாக வருங்க. அதே மாதிரி சனி பகவானும் வலுத்து உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் எல்லா வகையிலும் வெற்றி உண்டு. வியாபாரத்திலேயும் குறிப்பிட்டு சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு லாபம் இன்றைக்கி நல்லாயிருக்கும். புது ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக வாய்ப்பு இருக்குது. உத்தியோகத்தில் கூட இன்றைக்கி நல்ல பேர் தாங்க. ஏன்னா 10ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால புது விஷயங்களை நீங்கள் கற்றுப்பீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. குரு பகவானின் அனுகிரகம் கூடிக்கிட்டே போகிறதுனால விலை உயர்ந்த எலக்ட்ரானிக் சாதனங்கள், மொபைல் ஃபோன், லேப்டாப் அது மாதிரி பொருட்கள்லாம் இன்றைக்கி நீங்கள் வாங்குவீங்க. அது மட்டும் இல்லாமல் விஐபிகளாலும் உங்களுக்கு ஆதாயம் உண்டு. மகளுடைய கல்யாண விஷயமாக நல்ல வரன் தேடி வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக வேலை சுமை இருக்குங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, வருடங்கள் மாறுவதால் வாழ்க்கை மாறாது. விடாமுயற்சி இருந்தால் மட்டுமே வாழ்க்கை மாறும். ஆமாங்க, சிலர்லாம் அப்படியே உட்காந்துருப்பாங்க. இந்த வருஷம் இப்படி ஆயிடுச்சு, அடுத்த வருஷம் எனக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சும்மா அப்படியே சொல்லிக்கிட்டு நம்பிக்கிட்டு உட்காந்துருப்பாங்க. ஆனால் நீங்கள் அப்படி கிடையாதுங்க. சும்மா எதுவும் கிடைக்காதுங்கிறது உங்களுக்கு தெரியும். அதனால தாங்க மாதங்கள் மாறினாலும் வருடங்கள் மாறினாலும் உங்கள் உழைப்பு மட்டும் என்றைக்குமே மாறாதுங்க. எங்கும் எப்போதும் எல்லா இடத்திலும் கடின உழைப்பால் காரியங்களை சாதித்து காட்டக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குதுங்க. ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. அவசர முடிவை தவிர்க்க பாருங்க. திருவாதிரை நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி அலைச்சல் இருக்கும், ஏமாற்றங்களும் இருக்கும், முன்கோபம் இருக்கும். முன்ன பின்ன குடும்பத்தில் இருக்கிறவங்க உரிமையில் ஏதாவது சொன்னால் கூட கோச்சிக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரங்க நேற்று ரொம்ப சிரமப்பட்டீங்க. ஆனால் இன்றைய தினத்தில் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு உண்டு, செல்வாக்கு உண்டுங்க. அதே போல் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைய நாள் அருமையாக இருக்குதுங்க. ஆனாலும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் தான் இன்னைக்கு கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். வியாபார உத்தியோக விஷயங்களில் கொஞ்சம் யோசித்து முடிவெடுங்க. மற்றவங்களுக்கெல்லாம் வியாபாரம் நல்லா இருக்குது, உத்தியோகமும் நல்லா இருக்குது. குடும்பத்தில் சின்ன சின்ன சலசலப்புகள் வந்தாலும் அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லதுங்க. பிள்ளைகள் கொஞ்சம் பிடிவாதமாக இருப்பாங்க. அவங்க விஷயத்தில் அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் எங்கும் எதிலும் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடக ராசிக்காரர்களே, தவிக்கும்போது, கடலிலே கஷ்டத்திலே தவிக்கும்போது துடுப்பு தந்து உதவாதவர்கள் கரையேறிய பின்பு கப்பலை கொடுத்து என்ன பயன்? ஆமாங்க, சிலர் அப்படி தாங்க. நாம் கஷ்டப்பட்டு இருக்கும்போது நாம் எங்கே உதவி கேட்டுருவோமோன்னு பார்த்து நம்மளை பார்த்தாலே அப்படியே ஒதுங்கி ஓடிடுவாங்க. இல்லைன்னா பட்டதும் படாதமாக நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கீங்களா, நீங்கள் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுவாங்க. ஆனால் ஒரு சிலர் மட்டும்தான் ஏதோ ஒரு மாற்றம் உங்கள்கிட்ட தெரியுது, ஏதோ ஒரு கஷ்டம்
தான் இருக்குது, என்னன்னு சொல்லுங்கள், என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு உதவுறேன்னு சொல்லிட்டு யார் உங்களை புரிந்து கொண்டு கஷ்டகாலத்திலே கை கொடுத்து தூக்கி விடுகிறார்களோ அவர்களை காலமெல்லாம் மனதிலே நினைத்து நினைத்து கைகளால் வணங்கி கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. 12ஆம் இடத்துல உங்கள் ராசிநாதன் சந்திரன் மறைஞ்சு கிடக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால சுப செலவுகள் ஒரு பக்கம் இருக்குங்க. யோகாதிபதி குரு பகவானுடன் சேர்ந்து உட்கார்ந்து இருக்கிறதுனால திடீர் பணவரவு உண்டு. வெளிமாநிலம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சில முக்கிய நிறுவனங்கள் அது மூலமாக கூட உங்களுக்கு சில உதவிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலருக்கு அதில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. ஏற்றுமதி இறக்குமதி செய்பவர்கள் அவங்களுக்கும் இன்னைக்கு எல்லாமே லாபம் இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால இன்றைய தினம் விஐபிகள் அறிமுகமாகுவாங்க. அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதுவும் சாதகமாக முடியும். சூரியன் பலமாக உட்கார்ந்துருக்கிறதுனால எல்லா வகையிலும் வெற்றி உண்டு. வியாபாரத்திலையும் இன்னைக்கு லாபம் இருக்குது. உத்தியோகத்தில் கொஞ்சம் வேலை சுமை இருக்கும், ஆனாலும் அதையும் தாண்டி இன்னைக்கு நீங்கள் எல்லா வகையிலுமே முன்னுக்கு வருவீங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக புதன் இருக்கிறதுனால பழைய நண்பர்கள் தேடி வந்து பேசுவாங்க. உறவினர்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. ஆனால் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்குங்க. எல்லா வகையிலுமே ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, இயற்கை, காலம், பொறுமை இந்த மூன்றும் மிகச்சிறந்த மருத்துவர்களாகிறார்கள். ஆமாங்க, இயற்கை தாங்க நமக்கு எல்லா விஷயங்களையுமே வழிநடத்தி கொடுக்குதுங்க. அதே மாதிரி பொறுமையாக இருந்துட்டால் நம்ம எல்லாத்தையும் சாதிச்சு காட்டலாங்க. காலம் கூடி வரும்னு சில நேரங்களில் நாம் கை கட்டி நின்னோம்னா அந்த காலம் நெருங்கும்பொழுது நம்மால் எல்லாவற்றையுமே சாதித்து காட்ட முடியுங்க. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு விடாமல் முயற்சி செய்தாலும் உழைத்து கொண்டிருந்தாலும் கால நேரத்திற்காக காத்திருக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. லாபஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் நினைச்சதெல்லாமே நிறைவேறும். எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரமாக முடியுங்க. அஷ்டமத்து சனி ஒரு பக்கம் அலகழிச்சுருக்கிறதுனால உங்களை புகழ்ந்து பேசுகிறவங்கள ரொம்ப நம்பாதீங்க. அதே நேரம் உங்ககிட்டே இருந்துக்கிட்டு உங்களுடைய சின்ன சின்ன தவறுகளை சுட்டி காட்டுறவங்க யாரோ அவங்கள நம்புங்க. அவங்க தான் உண்மையானவங்கிறத புரிஞ்சுக்கிறது நல்லது. உங்கள் ராசிநாதன் சூரியன் ராசியிலேயே வந்து உட்கார்ந்து ஆட்சி பெற்று உட்கார்ந்து இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டு, சந்தோஷம் உண்டு, பணவரவும் திருப்திகரமாக இருக்குங்க. கோர்ட்டு கேஸ் எதுவாக இருந்தாலும் அதுவும் சாதகமாக முடியுங்க. வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். அதிக லாபம் எல்லாமே கிடைக்குங்க. உத்தியோகத்தில் உங்களுக்கு இருந்து வந்த நெருக்கடிகள் அதெல்லாமே விலகி உத்தியோகத்திலையும் ஒரு திருப்தி உண்டாகுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால விலை உயர்ந்த பொருட்களும் இன்றைய தினத்தில் நீங்கள் வாங்குவீங்க. குரு பகவானின் அனுகிரகம் கூடிக்கிட்டே போகிறதுனால பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டு. மகளுக்கு நல்ல பொருந்திர ஜாதகம் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குதுங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னிராசிக்காரர்களே, யாரை பாவம் என்று நினைக்கின்றோமோ அவர்கள்தான் நமக்கு நிறைய பாடங்களை கற்றுக் கொடுத்து சென்று விடுகின்றனர். ஆமாங்க, ஆரம்ப காலகட்டத்தில் கஷ்டப்பட்ட சிலரெல்லாம் அழைச்சிட்டு சாப்பாடு கொடுத்து, துணி கொடுத்து, தங்கறதுக்கு இடம் கொடுத்து, அவங்களுக்கு எல்லாம் கொடுத்து நீங்கள் காப்பாற்றி விட்டீங்க. ஆனால் இன்றைக்கி அவங்களே உங்களுக்கு எதிரியாக மாறுவதோடு மட்டும் இல்லாமல் எதிரணியோடையும் சேர்ந்துக்கிட்டு இலக்காரமாகவும் பேசுகிறாங்க. இதையெல்லாம் பார்த்தாலும் சரி, எல்லாம் மாறி போகுங்கிற நம்பிக்கையோடு எத்தனை தான் அடிபட்டாலும் உதவும் மனப்பா
மனப்பான்மையிலிருந்து மாறாமல் எல்லோருக்கும் உதவும் மனப்பான்மையுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எதிர்பார்த்தது எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமாக நடக்குங்க. அதே மாதிரி இன்றைய தினத்தில் புது தொழில் ஏதாவது தொடங்கிறது, அது மாதிரியான யோசனைகள் மனசுக்குள்ளார வருங்க. கண்டகச்சனி உட்கார்ந்துருக்கிறதுனால இன்றைய தினம் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. சளி தொந்தரவு, அலர்ஜி, இன்ஃபெக்ஷன் இதெல்லாம் கொஞ்சம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. விட்டமின் டி குறையாமல் பார்த்துங்க, ஏன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா கண்டகச்சனி அப்படின்னாலே ஹீமோக்ளோபின் கொஞ்சம் குறையும், விட்டமின் டி கொஞ்சம் குறையும். அந்த 2 விஷயத்தில் கொஞ்சம் நீங்கள் கவனம் செலுத்திட்டு அது எந்த உணவில் இருக்குதோ அந்த உணவை நீங்கள் அதிகம் சேர்த்துக்கிறதும் ரொம்ப நல்லதுங்க. ராசிக்குள்ளேயே செவ்வாய் உட்கார்ந்து இருக்கிறதுனால உங்களையும் மீறி சில நேரங்களில் கோபதாபங்கள்லாம் வரதான் செய்யுது. என்ன பண்ணுறது, சிலரெல்லாம் பார்க்கும் பொழுது வரதான் செய்யுது. கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கிறது ரொம்ப நல்லதுங்க. 10ஆம் இடத்துல முக்கியமான கிரகங்கள்லாம் உட்கார்ந்து இருக்கிறதுனால கௌரவ பொறுப்புகள், பதவிகள் அதெல்லாம் தேடி வரும். சமூகத்தில் பெரிய அந்தஸ்தில் இருக்கிறவங்களுடைய அறிமுகமும் உங்களுக்கு இன்றைக்கு கிடைக்கும். குடும்பத்திலேயும் கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகமாகுங்க. பிள்ளைகளாலும் இன்னைக்கு சந்தோஷம் உண்டுங்க. வியாபாரத்தில் ஏற்கனவே இருந்து வந்த போட்டிகளையும் தாண்டி இன்றைக்கி உங்களுக்கு லாபம் இருக்குது. வாடிக்கையாளர்களை கவர்ந்து இழுக்கிறதுக்கு சில சலுகை திட்டங்கள், தள்ளுபடி விற்பனைகள் மூலமாக இன்றைக்கி நீங்கள் லாபம் சம்பாதிப்பீங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட அதிகாரிகள் உங்களை தனியாக கூப்பிட்டு பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலும் வெற்றி உண்டுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்குது, வேலை சுமை இருக்குது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த தொகை கையில் கிடைக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, நல்ல பரிசுத்தமான மனசாட்சியே ஒரு மனிதனை மிகச்சிறந்தவனாக மாற்றுகிறது. ஆமாங்க, மற்ற சாட்சிகளை விட மனசாட்சி ரொம்ப ரொம்ப முக்கியங்க. யார் பார்க்க போகிறாங்க, நம்ம இஷ்டத்துக்கு நாம் எதை வேணாலும் செய்யலாம், நம்ம கேட்டுக்கிறதுக்கு யாரும் கிடையாது, தண்டிக்கவும் யாரும் கிடையாது, தட்டி கேட்கவும் யாரும் கிடையாது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டாலும் கூட நமக்குள்ளார இருக்கிற நம்ம மனசு இருக்கு இல்லைங்களா, அது சில நேரங்களில் நம்மளை தட்டி கேட்கும், அது சில நேரங்களில் நம்ம மேலே கோபப்படும். இதெல்லாம் தான் நீங்கள் யோசிச்சுட்டு மனசாட்சிப்படி நடந்துப்போம், மனசாட்சிப்படி நடந்துட்டாலே இறைவன் நமக்கு ஆசீர்வாதம் பண்ணுவார்னு எங்கும் எப்பொழுதும் மனிதநேயத்துடன் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனசாட்சிகள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. ஜீவனாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரனுடன் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால இன்றைய தினம் உங்களுக்கு அருமையாக இருக்கும். எங்கே போனாலும் உங்களுக்கு முதல் மரியாதை கிடைக்கும். உங்கள் வார்த்தைக்கும் மரியாதை கூடிக்கிட்டே போகுங்க. உறவினர்கள், நண்பர்களும் தேடி வந்து பேசுவாங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு. மகனுடைய கல்யாண விஷயமாக நீங்கள் பேசலாம். கூடி வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. எல்லா வகையிலும் இன்னைக்கு வெற்றியும் உண்டுங்க. ஏற்கனவே தொடங்கின தொழிலை மறுபடியும் வந்து அபிவிருத்தி செய்யலாமா, அல்லது அதை எடுத்துட்டு வேறு இடத்துல வேறு தொழிலை தொடங்கலாமா அப்படிங்கிற யோசனைகள் உங்களுக்கு ஓடின்னு இருக்குது. புது தொழில் தொடங்கிறது அல்லது புது இடத்துக்கு கடையை மாற்றுறது, அதுக்கு தாங்க அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் அதற்கான முயற்சிகளில் நீங்கள் இறங்கிறது ரொம்ப நல்லதுங்க. கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த ஈகோ இன்னைக்கு சரியாகுங்க. ஆனால் அதே நேரத்தில் செவ்வாய் மறைஞ்சு கிடக்கிறாரு. அதனால் சகோதரங்களுடன் சின்ன சின்ன சச்சரவுகள் வருங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி திடீர் லாபம் இருக்குது. உத்தியோகத்தில் கூட இன்றைக்கி உங்கள் கை தாங்க ஓங்கி இருக்கும். பிள்ளைகளாலும் இன்றைக்கு சந்தோஷம் உண்டுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. நினைச்சதை சாதிச்சு காட்டுவீங்க. ஆனால் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சலும் வேலை சுமையும் இருக்குங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே நல்ல விதத்தில் நடக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
விருச்சிக ராசிக்காரர்களே, ஒவ்வொருவரும் சாதிக்க 3 நிலைகளை கடந்தாக வேண்டும். ஏளனம், எதிர்ப்பு, ஏமாற்றம். இந்த 3 நிலைகளை கடந்தால்தாங்க சாதித்து காட்ட முடியும். ஆமாங்க, உங்களை எத்தனையோ பேர் ஏளனப்படுத்தி ரொம்ப மட்டம் தட்டி எல்லாம் பேசியிருக்கிறாங்க. நீங்கள் சின்னதாக ஏதாவது செய்ய ஆரம்பித்தாலே அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தவங்கள்லாம் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, எத்தனையோ ஏமாற்றங்களை எல்லாம் நீங்கள் சந்திச்சுட்டு தான் வந்திருக்கீங்க. இந்த 3 நிலைகளையும் கடந்து இப்பொழுது அற்புதமான நிலைக்கு நீங்கள் வந்திருக்கீங்கன்னா அது காரணம் உங்களுடைய சகிப்புத்தன்மை தாங்க. எங்கும் எப்போதும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடத்திலும் விடாமுயற்சியுடன் போராடி வெற்றி பெற்று கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் சாதிச்சு காட்டுவீங்க. ஆனாலும் இன்றைய தினம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. குறிப்பாக கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கேட்டை நட்சத்திரக்காரர்கள் தான் இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. அதே போல் இன்றைய தினத்தில் விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்ததெல்லாமே நல்ல விதத்தில் முடியுங்க. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே துலங்கும், பணவரவு உண்டு. நேற்று முடியாத பல விஷயங்கள் இன்றைக்கி நல்ல விதத்தில் முடியுங்க. ஆனால் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் கொஞ்சம் இருந்துன்னு இருக்கும், செலவுகளும் இருக்கும். சொல்ல காப்பாற்றணுமே அப்படிங்கிற ஒரு சின்ன கவலையும் எட்டி பார்க்குங்க. வண்டி வாகனத்தையும் பார்த்து பயன்படுத்துங்க. நாம் சொல்கிறதை யாருமே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்களேங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருக்குங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால வியாபாரத்தில் மறைமுக எதிர்ப்புகள், போட்டிகள் இருக்கும். அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட மேலே இருக்கிற அதிகாரிகள் நம்மளை சரியாக புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரியான ஆதங்கமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க. இன்றைய தினம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, மனிதர்களுடைய தோல்வி துயரங்கள் எல்லாவற்றுக்கும் காரணமாக இருப்பது பலவீனமான எண்ணங்களே, பலவீனமான சிந்தனைகளே. ஆமாங்க, அதனால தாங்க எத்தனை கஷ்டம் வந்தாலும் நீங்கள் பலவீனமாக காட்டிக்க மாட்டீங்க. நான் பலமாக தான் இருக்கிறேன், நான் வளமாக தான் இருக்கிறேன், என்னால் எல்லாம் முடியும், இதெல்லாம் ஒரு பெரிய கஷ்டமா, இதையும் தாண்டி என்னால் முடியும், இதை விட பெருசெல்லாம் நான் பார்த்துட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு எங்கும் எப்பொழுதும் தன்னுடைய அனுபவ அறிவால் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணும் சக்திக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்கள் ராசியை 3 கிரகங்கள் நேருக்கு நேராக பார்க்குறாங்க. அதனால் முன்ன மாதிரி இல்லாமல் இப்போ நல்லா ட்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. விலை உயர்ந்த ஆடைகள் அதெல்லாம் இப்போ நீங்கள் வாங்க ஆரம்பிச்சிட்டிங்க. அதே மாதிரி இப்போ பார்க்கும் பொழுதே சின்னதாக ஒரு மாற்றம் உங்கள்கிட்ட தெரியுது. ஒரு இளமை உங்கள்கிட்ட ஊஞ்சலாடுது. அது மட்டும் இல்லாமல் விறுவிறுப்பாக சில வேலைகளை எல்லாம் இப்போ நீங்கள் செய்ய தொடங்கிட்டீங்க. தள்ளி போகிறது, தாமதப்படுத்துறது, பார்த்துக்கலான்னு விட்டு போகிறது அதெல்லாம் இப்போ உங்ககிட்ட கிடையவே கிடையாது. எல்லாம் உடனடியாக நாம் செய்வோம் அப்படிங்கிற முடிவுக்கு இப்போ நீங்கள் வந்திருக்கீங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டு. கணவன் மனைவிக்குள்ளேயும் இன்னைக்கு நெருக்கம் உண்டு. பிள்ளைகளாலும் இன்னைக்கு நிம்மதி எட்டி பார்க்குங்க. வெளிமாநிலம் வெளிநாட்டு தொடர்புள்ள நிறுவனங்கள் வேலை கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குதுங்க. 4ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால அம்மாவோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. அதே மாதிரி வண்டி வாகனத்தை கொஞ்சம் பார்த்து பயன்படுத்துங்க. வியாபாரத்தில் இன்றைக்கி லாபம் இருக்குது. உத்தியோகஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் 8வது வீட்டில் மறைஞ்சு கிடக்கிறதுனால சிலருக்கு வெளிமாநிலம் வெளிநாட்டு தொடர்புள்ள நிறுவனங்களில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உத்தியோகத்தில் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் இருக்குங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. பூராடம் நட்சத்திரக்காரர்கள் ஏதோ ஒரு யோசனையில் இன்றைக்கி நீங்கள் இருப்பீங்க. சின்னதாக மனசுக்குள்ளார ஒரு நெருடல் இருக்குங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலும் நல்லது நடக்குங்க. இன்றைய தினம் நீங்கள் சாதிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே,
தியானம் நம்மை மனதோடு பேசச் செய்கிறது. ஆசனம் நம்மை உடலோடு பேசச் செய்கிறது. ஆமாங்க, அதனால தாங்க முன்னோர்கள், மூத்தோர்கள், நம்முடைய மூதாதையர்கள் அவங்கெல்லாம் விட்டு சென்ற அந்த தியானம், ஆசனங்கள் இதையெல்லாம் பின்பற்றி வாழ்ந்து எங்கும் எப்பொழுதும் பழைய பண்பாட்டு கலைகள், கலாச்சாரங்களுக்கு முக்கியத்துவம் தந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. 6ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால ரொம்ப வருஷமாக தீராமல் இருந்து வந்த சில பிரச்சனைகளுக்கு இன்றைக்கி தீர்வு கிடைக்குங்க. கோர்ட் கேஸ் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு சாதகமாக முடியுங்க. அது மட்டும் இல்லைங்க, கொடுத்து ஏமாந்து போன தொகையில் ஒரு பகுதி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. ஆனால் அதே நேரத்தில் குரு பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களை பற்றி ஏதாவது ஒரு வீண் பழி, விமர்சனங்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குங்க. சுக்கிரன் 6ஆவது வீட்டில் மறைஞ்சு கிடக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்குன்னே சிலர்லாம் வந்து பேசுவாங்க. அதுங்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் தராமல் நீங்கள் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் வலுத்து உட்கார்ந்துருக்கிறதுனால தொட்டதெல்லாமே இன்னைக்கு துலங்குங்க. பணவரவும் பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு இருக்குங்க. அதே மாதிரி வியாபாரத்தில் கூட நீங்கள் நினச்ச மாதிரி இன்றைக்கி லாபம் இருக்குதுங்க. உத்தியோகத்தில் உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகி பழைய சம்பள பாக்கி தொகை அதெல்லாம் கையில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. பலருக்கு நாம் இருக்கிற உத்தியோகத்தில் இருக்க முடியுமா, அல்லது வேலையை விட்டு நம்மளை எடுத்துருவாங்களா அப்படிங்கிற சந்தேகம் இருந்துட்டு தாங்க இருக்குது. அப்படியே ஒரு இழப்பு வந்தாலும் இன்னொரு பக்கம் உங்களுக்கு நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் மனசுக்குள்ளார நீங்கள் சங்கடப்பட்டுட்டு இருக்காதீங்க. இன்றைய தினம் பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டு. வியாபார வகையிலையும் உங்களுக்கு லாபம் இருக்குதுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஓஹோன்னு இருக்குதுங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் செலவு இருக்குதுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே துலங்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, வெற்றி கிடைக்கும் வரை குதிரை வேகத்தில் ஓடு, வெற்றி கிடைத்த பிறகு குதிரையை விட வேகமாக ஓடு. ஆமாங்க, நீங்கள் அப்படி தாங்க. பொறுமையாக இருப்பீங்க. காலம் கனிந்து வரும் வரை காத்து கொண்டே இருப்பீங்க. எப்போ அந்த வெற்றிக்கனி நமக்கு கிடைக்கும்னு சொல்லி நீங்கள் உழைத்து கொண்டேயும் இருப்பீங்க. ஓயாமலும் உழைத்து கொண்டேயும் இருப்பீங்க. ஆனால் அந்த வெற்றி கிடைச்ச பிறகு அதைவிட வேகமாக உழைக்க ஆரம்பிச்சிருவீங்க. அதிக நேரம் ஒதுக்கி நீங்கள் எல்லா வேலைகளையும் பார்க்க ஆரம்பிப்பீங்க. எங்கும் எப்பொழுதும் கிடைத்த வெற்றியை தக்க வைத்து கொண்டு தொடர்ந்து சிகரத்தில் அமர்ந்திருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்குதுங்க. குரு பகவானின் அனுகிரகம் உங்களுக்கு கூடிக்கிட்டே போகுதுங்க. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. முடியாத வேலைகளை கூட முடித்து காட்டுவீங்க. ஒரு காலத்தில் உங்களை பார்த்தாலே பார்த்தும் பார்க்காம மதிக்காமல் போனவங்க இப்போ ஓடி வந்து பேசுவாங்க, தேடி வந்து பேசுவாங்க. உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும், என்ன இப்படி நமக்கு முக்கியத்துவம் தராங்களேன்னு. காரணம் உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய உயர்வு இதெல்லாம் தாங்க அதுக்கு காரணமாக இருக்குது. சுக்கிரன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் பிள்ளைகளால் சந்தோஷம் உண்டு. மகனுடைய கல்யாண விஷயமாக மணமகள் தேடின்னு இருக்கீங்க. நல்ல இடம் அமையறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. அதே மாதிரி வியாபாரத்தில் பெரிய பொறுப்புகள், பதவிகள் அதெல்லாம் கூட தேடி வரத்துக்கான சூழல் இருக்குதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. அதிகாரிகள் உங்களை மதிப்பாங்க. அதே மாதிரி ஒரு சிலருக்கு புது வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்னதாக கொஞ்சம் அலைச்சல் இருக்குதுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் நன்மைகள், யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, மனித வாழ்வில் முடிச்சு போடவும் அவிழ்க்கவும் தெரிந்த மிகப்பெரிய ஒரே நெசவாளி
கடவுள் மட்டும்தான். ஆமாங்க, கடவுளால் தாங்க நம்முடைய வாழ்க்கையை கணிக்க முடிகிறது. கடவுளுடைய வழிகாட்டுதலில் தாங்க நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் ஆன்மீக பலத்துடன் கோவில் தரிசனங்கள், சுவாமி தரிசனங்கள், விரதங்கள், பூஜை முறைகள்னு சொல்லி எப்போதுமே எல்லா நேரங்களிலும் தெய்வ சிந்தனையுடன் இருந்து கொண்டு தன்னுடைய கடமைகளையும் சிறப்பாக செய்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் குரு பகவானுடன் பூர்வ புண்ணியாதிபதி சந்திரன் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாருங்க. குரு சந்திர யோகம் இன்றைய தினத்தில் இருக்கிறதுனால பிள்ளைகளால் சந்தோஷம் உண்டு. மகளுடைய கல்யாண விஷயமா வரன் தேடின்னு இருக்கீங்க. பொருந்துகிற ஜாதகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. அதே போல் எதிர்ப்புகள் எல்லாமே விலக ஆரம்பிக்குங்க. ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. சளி தொந்தரவு, பிபி அதிகமாகிறது, அதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கிறதுனால சாப்பாட்டில் கொஞ்சம் உப்பை குறைச்சிக்கிறதும் ரொம்ப நல்லதுங்க. ராசியிலேயே சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால திடீர்னு உடம்பு கொஞ்சம் பலவீனமாகுங்க. உங்கள் ராசியை செவ்வாயும் பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால சில விஷயங்கள் தள்ளி போய் முடியுங்க. ஆனாலும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு பக்கபலமாக கேது உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால வியாபாரத்தில் இன்றைக்கி லாபம் இருக்குது. எதிர்பார்த்தபடி உங்களுக்கு வாடிக்கையாளர்களும் அதிகமாக வருவாங்க. உத்தியோகத்தில் இன்றைக்கி உங்கள் கை தாங்க ஓங்கி இருக்கும். எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்குங்க. அதே போல் உங்கள் ராசிக்கு பக்கபலமாக சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். பழைய வீட்டை கொடுத்துட்டு புது வீடு வாங்கிறது, இருக்கிற வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு மாறுறது, இந்த மாதிரி திட்டங்கள் அதெல்லாமே இன்றைக்கி வெற்றிகரமாக முடியுங்க. வெளிமாநிலம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினருடனும் மனம் திறந்து சில முக்கியமான விஷயங்களை இன்றைக்கி நீங்கள் பகிர்ந்து கொள்வீங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எதை தொட்டாலும் இன்னைக்கு வெற்றி உண்டுங்க. ஆனால் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சலும் டென்ஷனும் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு கிளிப்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. அராசர அமிர்தாசர, அராசர அமிர்தாசர அப்படின்னு ஒரு மறைவிடத்திலிருந்து இந்த மந்திர சொல்லானது ஜெபிக்கப்பட்டே வருகிறது. அது ஜெபிக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வசந்தராஜன் அப்படின்னு ஒரு மாமன்னன். அந்த மாமன்னன் ஸ்ரீ நரசிம்மருக்கு மிகப்பெரிய கோவில் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய குருநாதராகிய வாமதேவ ரிஷி அவர்கிட்ட போய் வேண்டுகிறார். அவர் சரி ஹோமம் செய், 3 நாள் பெரிய யாகம் நடத்துவோம், அந்த யாகம் முடிந்த பிறகு நாம் ஸ்ரீ நரசிம்மருக்கு உன்னுடைய இஷ்டப்படியே கோவில் கட்டுவதற்கான முயற்சிகளில் இறங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டார். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த பகுதியில் மிகப்பெரிய ஒரு அசுரன், அவனுடைய நடமாட்டம் அந்த பகுதியில் சுற்றி முற்றி இருந்துகிட்டே இருக்குது. அந்த அசுரனால் பெரிய பாதிப்புகள் வந்துடுமோ அப்படின்னு நினச்சி தான் அந்த வசந்தராஜன்கிற மன்னனுடைய குருநாதர் நீ மறைவிடத்தில் இருந்து இந்த மந்திரத்தை ஜபித்து கொண்டிரு, நான் ஹோமத்தை நடத்துகிறேன், நான் சொன்ன பிறகு நீ ஹோமத்தில் கலந்து கொள் அப்படிங்கிறார். ஆனால் அந்த வசந்தராஜன்கிற மாமன்னன் அந்த மந்திரத்தை ஜபிக்கும் பொழுதே திடீர்னு ஒரு அசுரன் ஓடி அந்த வசந்தராஜனை தாக்குகிறார். அந்த அசுரனுடைய பேர் பரிகளாசூரன் அப்படின்னு அந்த பேர். அவர் இந்த மாமன்னனை தாக்குகிறார். உடனடியாக இதை எதிர்பார்க்காத உடனே நரசிம்மர் உடனே அந்த இடத்திலே வெளிப்படுகிறார். தன்னுடைய பக்தனாகிய வசந்தராஜனை தாக்கிய அந்த பரிகளாசூரனை வதம் செய்து முடிக்கிறார். இதை பார்த்த உடனே வசந்தராஜனுக்கும் அவருடைய குருநாதருக்கும் பெரிய ஆச்சரியம். தன்னுடைய பக்தனுக்கு ஒரு இடையூறு என்ற உடனேயே ஸ்ரீ நரசிம்மர் ஓடி நம்ம எல்லாம் காப்பாற்றி விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சாஷ்டாங்கமாக உக்கிரமான அந்த நரசிங்கருடைய திருப்பாத கமலங்களிலே விழுந்து வணங்குறாங்க. அது மட்டும் இல்லாமல்
ஸ்ரீ உக்ர நரசிம்மரை பார்த்து எங்களுக்கு நீங்கள் காட்சி கொடுத்த மாதிரி, எங்களுடைய கஷ்டத்தை நீங்கள் தீர்த்த மாதிரி, வரக்கூடியவங்க எல்லாருடைய கஷ்டத்தையும் நீங்கள் தீர்க்கணும். நீங்கள் உக்ரமாக இல்லாமல் சாந்தமாக இந்த இடத்திலே நீங்கள் எழுந்தருள வேண்டும். இங்கே உங்களுக்கு நாங்கள் ஆலயம் எழுப்புகிறோம். இந்த ஆலயத்தை தேடி வருபவர்களுக்கெல்லாம் நினச்சது நினச்சபடி நடக்கணும், கேட்டது கேட்டபடி கிடைக்கணும். நீங்கள் சாந்தமாக இருந்து எல்லோருக்கும் சந்தோஷத்தை தரணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் வல்ல ஸ்ரீ நரசிம்மருடைய திருப்பாத கமலங்களிலே விழுந்து வணங்குறாங்க. ஸ்ரீ நரசிம்மரும் அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சாந்தமாக இங்கே காட்சி அளிக்கிறாருங்க. இந்த திருக்கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதான் விழுப்புரத்திலேருந்து உளுந்தூர்பேட்டை, அதுக்கு நடுவில் பரிக்கல் அப்படிங்கிற ஊரில் இந்த திருக்கோவில் அமைஞ்சிருக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே நரசிம்மருடைய மடியில் ஸ்ரீ மகாலட்சுமி அமர்ந்திருப்பாங்க. நரசிம்மருடைய திருக்கரங்கள் ஸ்ரீ மகாலட்சுமி மீது பதிந்திருக்கும். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய திருக்கோவில் மட்டும்தான் ரொம்ப வித்தியாசமாக இருக்குதுங்க. லக்ஷ்மி தாயார், ஸ்ரீ லக்ஷ்மி தாயார் தன்னுடைய வலக்கையால் ஸ்ரீ லக்ஷ்மி தாயார் நரசிம்மரை ஆலிங்கனம் செய்தபடி இருப்பாங்க. இது உலகத்திலேயே இங்கே மட்டும்தாங்க. இங்கே தான் ஸ்ரீ மகாலட்சுமியினுடைய ஆதிக்கம் நிறைந்த திருக்கோவிலாக இந்த திருக்கோவில் இருக்குது. சாந்த நரசிம்மர், வேத சிற்பி விஸ்வகர்மா அற்புதமாக ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மருடைய சிலையும், லக்ஷ்மியோட சிலையும், ஸ்ரீ நரசிம்மருடைய சிலையும் இங்கே அமைச்சு கொடுத்துருக்கிறார். இங்கே நீங்கள் வேண்டிக்கிட்டிங்கன்னா எல்லாமே கிடைக்கும். தனிச்சன்னதியில் ஸ்ரீ கனகவல்லி தாயார் காட்சி கொடுக்குறாங்க. ஸ்ரீ வீர ஆஞ்சநேயரும் பக்த ஆஞ்சநேயரும் ஒரு சேர இங்கே அருள்பாலித்து கொண்டிருக்கிறாங்க. இங்கே போனாலே உங்களுக்கு பிரச்சனை தீரும், பயம் விலகும், நோய் விலகும், அதே மாதிரி கோர்ட்டு கேஸு எல்லாம் விலகும். ஜெயித்தவங்க மறுபடியும் ஜெயிச்சுட்டு இருப்பாங்க, தோற்றவங்க மறுபடியும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி சக்தி வாய்ந்த ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம சுவாமியினுடைய திருக்கோவில் அமைஞ்சிருக்குங்க. ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மரும் ஸ்ரீ கனகவல்லி தாயாரும் இங்கே காட்சி கொடுத்துட்டுருக்காங்க. ஸ்ரீரங்கத்தை போலவே இங்கே வரதராஜ பெருமாள் தெற்கு நோக்கி காட்சி கொடுத்துட்டுருக்கார். இது ரொம்ப ரொம்ப அற்புதமான திருக்கோவில். அதே போல் விழுப்புரத்துலேருந்து உளுந்தூர்பேட்டைக்கு நடுவில், உளுந்தூர்பேட்டையிலேருந்து ஒரு 4 கிலோமீட்டர்லேயே இந்த திருக்கோவில் பரிக்கல் அப்படிங்கிற ஊரில் எழுந்தருளி இருக்கக்கூடிய ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மரை சென்று தரிசனம் செய்யுங்கள். ஏகாதசி திருநாளாக இன்றைய தினம் இருப்பதனால் சென்று தரிசனம் செய்யுங்கள், அனைத்து நன்மைகளையும் பெறுங்கள். நெஞ்சிற்கினியவர்களே, ஏகாதசி திதி நன்னாளாகிய இன்றைய தினத்தில் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மரின் அனுகிரகம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.